கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவால் உருக்குலைந்து போன 3 கிராமங்கள். உயிரிழந்தோர் எண்ணிக்கை 156 அதிகரிப்பு, 128 பேர் காயம். கேரள நிலச்சரிவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 உயிரிழப்பு. நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் மண்ணில் புதையுண்ட பரிதாபம். கேரள நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் 2வது நாளாக தொடர்கிறது. முண்டக்கை பகுதிக்கு 25 ராணுவ வீரர்கள் சென்ற நிலையில் வேகமெடுக்கும் மீட்பு பணிகள். நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்டுக் கொண்டு செல்ல சூரல்மலா பகுதியில் அணிவகுத்து நிற்கும் ஆம்புலன்ஸ்கள். ஏராளமான தன்னார்வலர்கள் மீட்பு பணிக்கு வந்தாலும் அனுபவம் உள்ளவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவதாகவும் விளக்கம். சாலியாற்றின் கரையில் ஒதுங்கும் சடலங்கள். உடல் பாகங்கள் தனித்தனியாக கண்டெடுக்கப்பட்ட அவலம். வயநாடு நிலச்சரிவு இதுவரை கண்டிராத பேரழிவு என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கருத்து. மனதை உருக்குலைக்கும் சோக காட்சிகள். வயநாட்டில் நிலச்சரிவு பாதிப்புகளை இன்று அல்லது நாளை பிரதமர் மோடி நேரில் சென்று பார்வையிட வாய்ப்பு. தொடர் மழையால் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பயணம் ஒத்திவைப்பு. வயநாடு சென்ற தமிழ்நாடு அரசின் குழு கேரள மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை. வயநாடு மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 1,25,500 கன அடியாக அதிகரிப்பு. காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் அறிவுரை. நீர்வரத்து குறைந்ததால் குற்றால அருவிகளில் குளிக்க 3 நாட்களுக்கு பிறகு அனுமதி. தடை நீக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். வணக்கம் நேயர்களே, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் பேசப்படும் செய்திகளுடைய பேசாத பக்கங்களை அலசுவதுதான் நிகழ்ச்சியுடைய நோக்கம். இன்னைக்கு ஒரு அண்மை செய்தி தொடங்கி அதற்கு அடுத்ததாக 3 நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியை பார்க்க இருக்கும். அதற்கு அடுத்ததாக பிக் ஃபோக்கஸ் பகுதியில் பார்க்க இருக்கும். முதலாவதாக கேரளாவில் வயநாடு பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவுடைய பாதிப்பு ரொம்ப சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. இந்த நிலையில் 2வது நாளாக மீட்பு பணி தொடர்ந்துட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மீட்பு பணி நிலவரம் தொடர்பாக களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ஐயாசாமியிடம் சில விவரங்களை கேட்கலாம். ஐயாசாமி, 2வது நாளாக மீட்பு பணி தொடர்ந்துட்டு இருக்கு. பாதிக்கப்பட்ட எல்லா பகுதிகளுக்கும் மீட்பு குழு சென்றிருக்கிறாங்களா? மீட்பு நிலவரம் அப்படின்றது எப்படி இருக்காங்க? தேவப்பிரியன், நாம் இருக்கக்கூடிய இந்த தீவு போல் காட்சியளிக்கும் இந்த பகுதி தான் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் உள்ள சூரல்மலை. நேற்று முன்தினம் நள்ளிரவு ஏற்பட்ட தொடர் இந்த 4 மணி நேரம் பெய்த கனமழை காரணமாக முண்டக்கை பகுதியிலிருந்து சூரல் மலை வரை இந்த நிலச்சரிவானது மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பகுதியில் சுமார் இந்த தேயிலை தோட்டங்கள் நீரடியில் அடித்து வரப்பட்டு முழுமையாக இந்த பகுதிகள் ஒரு தீவு போல காட்சியளிக்கிறது. 400 குடும்பங்கள் இந்த பகுதியில் இருந்துள்ளன. தற்போது இந்த 150க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் மீட்பு பணிகள் என்பது தொடர்ந்து வருகிறது. மீட்கப்பட்டவர்களும் மருத்துவமனைகளிலும் முகாம்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது இந்த பகுதியில் 2வது நாளாக இந்த மீட்பு பணிகள் என்பது துரிதமாக நடந்து வருகிறது. குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சி வழக்கம் போல் ஒரு ஊர் பகுதியில் உள்ள ஆறுகள் என நினைப்போம். ஆனால் அது கிடையாது. தற்பொழுது இந்த மழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் திடீரென ஏற்பட்ட வெள்ளம் தான் இந்த ஆறு போல் செல்கிறது. இதில் இந்த மீட்பு பணிகள் தொடருவது என்பது கடுமையான சிக்கலாக உள்ளது. ராணுவத்தினர் இன்று அதிகாலை இந்த பகுதியில் முகாமிட்டு தொடர்ந்து 24 மணி நேரமும் மறு கரைக்கு செல்வதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்றைய தினம் கூட ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்ட மக்கள் பத்திரமாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். தொடர்ந்து கயிறுகள் மூலமும் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட பொதுமக்களும் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். இன்று 2ஆம் நாளாகவும் இந்த மீட்பு பணிகள் என்பது தொடர்ந்து வருகிறது. இன்று இந்த ஆற்றை கடக்குவதற்கான பணிகள் தீவிரமாக நடந்து வரும் நிலையில்
நிலையில் தற்காலிக பாலங்கள் அமைக்கும் பணியிலும் இராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர். அதற்காக ராட்சத இரும்புகளை கொண்டு இந்த பணிகள் என்பதும் நடைபெற்று வருகிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி சூரல்மலை பகுதி. பார்க்கக்கூடிய காட்சிகள் அனைத்தும் இந்த வீடுகளை சேற்றுச்சகதிகள் மூடியுள்ளன. சுமார் 10 அடி வரை இந்த சேறுகள் இந்த வீட்டை மூடியுள்ள காட்சிகளை நம்ம ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணா அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். எங்கு பார்த்தாலும் இந்த சேற்றுச்சகதிக்குள் வீடுகள் சிக்கி மரங்கள் அடித்து வரப்பட்டு மிகவும் சேதமடைந்துள்ளன. தொடர்ந்து இந்த பகுதியில் அவ்வப்போது மழை பெய்து வந்தாலும் மீட்பு பணிகள் என்பதும் தொடர்ந்து வருகிறது. மாநில அமைச்சர்களும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளும் இந்த பகுதியில் முகாமிட்டுள்ளனர். மீட்கப்படும் மக்களுக்கு இந்த பகுதியிலேயே அருகிலேயே முகாம்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளும் அடிப்படை தேவைகள் செய்து கொடுக்கப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து இந்த பகுதியில் இன்று கனமழை இருக்கும் என ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக, அதாவது மீட்பு பணிகளாகட்டும் மற்ற பணிகளாகட்டும் பாதிக்காத வகையில் தொடர்ந்து இந்த பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த சேற்று சகதிக்குள் சிக்கியிருக்கும் வீடுகளில் உள்ள அனைத்து பொருட்களும் சேதமடைந்து வெளியே இழுத்து வரப்பட்ட காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது கான்கிரீட் வீடுகளே இந்த அளவிற்கு சேதமடைந்துள்ள நிலையில் இன்னும் உள்பகுதியில் ஓட்டு வீடுகள் மிகவும் சேதமடைந்துள்ளன. இந்த வீடுகளுக்குள்ளும் தற்போது ஆட்கள் இருக்கக்கூடும் என்ற அச்சமும் எழுந்துள்ளது. இதுவரை கிட்டத்தட்ட நம் கணக்கு 500க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் சிக்கியிருப்பார்கள். தொடர்ந்து இந்த பகுதியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பல கிராம பகுதிகளில் மக்கள் இருந்துள்ளனர். அவர்களை மீட்கும் பணி என்பதும் தொடர்ந்து அவர்களை தொடர்பு முயற்சியும் நடந்து வருகிறது. அது இந்த தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டவுடன் ஓரளவு போக்குவரத்து சீரானவுடன் அவர்கள் மீட்கப்படுவார்கள் எனவும் இங்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து மழை குறைந்து காணப்பட்டாலும் மீட்பு பணிகள் தொய்வில்லாமல் நடந்து வருகிறது. இந்த கோரச்சம்பவ காட்சிகள் தற்பொழுது கேரள மாநிலத்திலேயே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேவப்பிரியன், கேரளாவில் நிலச்சரிவு எந்த அளவுக்கு மோசமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூரல்மலா அதிக அளவுக்கு பாதிக்கப்பட்ட சூரல்மலா பகுதியிலிருந்து ஒரு பிரத்யேக நிரலையை கொடுத்தீங்க. உங்களுடைய தகவலுக்கு நன்றி ஐயாசாமி. அடுத்ததாக நியூஸ் அண்ட் வியூஸ் பதிவை பார்க்கலாம். முதலாவதாக கேரளாவிற்கு உடனடியாக தமிழ்நாடு அரசு என்னென்ன உதவிகளை செய்திருக்கு, அங்கு இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் யாராலும் சிக்கிக் கொண்டிருந்தால் அவர்களை மீட்பதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கூடிய தமிழ்நாடு அரசு அண்டை மாநிலமான கேரளாவிற்கு உடனடியாக இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பாதிப்புக்கு 5 கோடி ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க. அந்த பகுதியில் உடனடியாக மீட்பு பணிகளை தொடங்குவதற்கு உதவிகரமாகவும் அங்கு உடனடியாக மனித பொருள் இயந்திரம் ஆற்றல் தேவைப்படக்கூடிய பட்சத்தில் எல்லா வகையிலும் உதவுவதற்கு தமிழ்நாடு அரசு தயாராக இருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அண்மையில் தமிழ்நாடும் கேரளாவும் தான் இந்த மாதிரி இயற்கை பேரிடரை சந்திக்கக்கூடிய 2 தென்னிந்திய மாநிலங்களாக கருதப்படுது. காலநிலை மாற்றத்துடைய முதல் பாதிப்பை தென் தீபகற்ப பகுதியான இந்த பகுதியில் இந்த 2 மாநிலங்களும் அதிக அளவுக்கு சந்திக்கிறது அப்படின்றது அன்றாட நிகழ்வாக இருக்குது. இந்த நிலையில் அண்டை மாநிலமான கேரளாவில் ஏற்பட்டக்கூடிய இந்த பாதிப்புக்கு தமிழ்நாட்டிலிருந்து உடனடியாக ஒரு உதவிக்கரம் நீட்டப்பட்டிருக்கு. அதில் நிதி மட்டும் இல்லாமல் உடனடியாக 2 மூத்த IAS அதிகாரிகள் தலைமையில் ஒரு 50 பேர் கொண்ட குழு, மருத்துவ குழு, மீட்பு குழு அனைவருமே நேற்று நள்ளிரவே போய் சேர்ந்திருக்காங்க. அங்கே உடனடியாக மீட்பு பணிகளையும் அவங்க தொடங்கியிருக்காங்க. இது போன்ற உதவிகள் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஃப்ளட் மிட்டிகேஷன் சம்பந்தமான நிறைய உதவிகள் தமிழ்நாட்டு இந்த IAS அதிகாரி ஈடுபட்டிருக்காங்க. அவங்களுக்கு பெரிய அளவுக்கு உதவி செய்வதற்காக இந்த குழு அப்படின்னு அங்கே போயிருக்காங்க. ஸோ இது ஒரு நட்பு ரீதியாக ஆபத்தில் இருக்கக்கூடிய ஒரு அண்டை மாநிலத்திற்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான உதவி அப்படின்னு தான் பார்க்க முடியும்.